இப்போ கடவுள் அப்படின்றது கடவுள் இருக்காங்க. கடவுளோட அந்த அச்சுதான் நாம எல்லாமே. அப்பனா நம்ம எல்லாருமே அந்த ஹோலோகிராம் கடவுளோட அச்சு. எண்ணம் 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 அப்படின்றதுதான் உள்ள இருக்கிற எண்ணம் தான் ரீசன். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? அந்த எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் உணர்வுகளா மாறி உணர்வுகள் நமக்கு வெளிப்புறமான இந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொடுக்குது. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பைரர்ஸ் அப்படி அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க நம்ம பார்த்தோம்னா எண்ணவே முடியாது. அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அந்த சூஸ் பண்றது எப்பவுமே இந்த ரெண்டு பாதைகள் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஒண்ணு நல்லது, ஒன்று கெட்டது அப்படின்னு நினைக்கலாம். ஒண்ணு சரியான சாய்ஸ், ஒண்ணு தவறான சாய்ஸ். ரெண்டு சாய்ஸ்ல எப்பவுமே சூஸ் பண்ற அந்த ஒரு ஃபுல் ஃப்ரீடம் நம்மளது தான். அதுல யாரோட பங்கு கிடையாது. நம்ம மனம் என்பது ஒரு அழகான கார்டன். இந்த கார்டன்ல சரியான விதைகள் போடணும். இந்த பூமிக்கு வராங்க, பூமிக்கு வந்து இந்த மாதிரி மணல் வீடுகள் வந்து கட்டுற மாதிரி இங்க கேம் என்னன்னு தெரியாம வருவாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இங்க அட்டாச்மெண்ட் இல்லாம திரும்ப போயிடுறாங்க. என்னோட ஒரு என்ன சொல்றது, பதவி இப்படி ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் பந்தங்கள், பௌதிக விஷயங்கள்ல பந்தங்கள் அதிகம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா சைத்தன்யத்தோட தூரமா விலகிடுறாங்க. சைத்தன்யத்துல இருந்து தூரமா போகும்போது என்ன ஆகுது, பந்தங்கள்ல நிறைய சிக்குறாங்க. ஸோ பந்தங்கள்ல நிறைய சிக்கி சிக்கி தவிக்கிறதே ஒரு கஷ்டம். இதுல சைத்தன்யத்துக்கு தூரமா போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, பயம் அப்படின்றது அப்போ அவங்களுக்குள்ள வருது. எல்லாருக்கும் வணக்கம். முதற்கண் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹெல்த் ஹோலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கியம் அப்படின்றதும் ஹோலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னன்னா இங்க சொல்லணும்னா நம்ம கடவுள் அப்படின்றது ஒரு இங்க நான் வந்து ஹோலோகிராம்க்கு ஆப்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆப்பிள வந்து நம்ம எத்தனை ஹோலோகிராம் பிக்சர்ஸ் ஆகுது நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ நிஜத்திலேயே நம்ம வந்து எல்லாருமே அந்த ஹோலோகிராமுக்கு மாதிரி தான் அப்படின்னு. இப்போ கடவுள் அப்படின்றது கடவுள் இருக்காங்க. கடவுளோட அந்த அச்சுதான் நாம எல்லாமே. அப்பனா நம்ம எல்லாருமே அந்த ஹோலோகிராம் கடவுளோட அச்சு. சரிங்களா? இங்க எல்லாமே நமக்குள்ள இருக்கு. கடவுள் தன்மை A to Z எல்லாமே மூல சைத்தன்யம் நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம எங்க அந்த கான்சியஸ வந்து அதுக்குள்ள வைக்கிறோமோ அந்த விஷயங்கள் தான் வெளிப்புறம் வருது. இப்போ நம்ம இது வரைக்கும் நடந்த கிளாஸஸ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டது தாட்ஸ். தாட்ஸ்ல இருந்து வருவதுதான் உணர்வுகள். நமக்குள்ள பதிவான அந்த தாட்ஸ்ல இருந்து, அந்த பிலீஃப்ஸ்ல இருந்து தான் உணர்வுகள் அப்படின்றது வருது. இந்த உணர்வுகளுக்கு காரணம் திரும்ப எண்ணங்கள். இந்த எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உள்ள தொடர்பு வந்து நம்ம இது வரைக்கும் வகுப்புகள்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சோ இங்க எண்ணங்கள் உணர்வுகள் கரெக்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சோ இங்க எண்ணத்தை சரி பண்ணணும்னா அந்த எண்ணம் 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 அப்படின்றதுதான் உள்ள இருக்கிற எண்ணம் தான் ரீசன். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? அந்த எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் உணர்வுகளா மாறி உணர்வுகள் நமக்கு வெளிப்புறமான இந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொடுக்குது. இங்க திரும்ப ஆத்தர் வந்து அவங்களோட ஒரு 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 இன்சிடென்ட்டை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அவங்க காலேஜ் டேஸ்ல வந்து ஒரு டிராமா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது டிராமா வந்து அவர் ஆர்கனைசரா இருந்தாரு. அந்த டிராமாக்கு தேவையான எல்லா பேக் அண்ட் ஒர்க்ஸ் வந்து இவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ சடனா என்ன ஆச்சுன்னா அந்த டிராமா ஆர்டிஸ்ட் அதுல இருக்கிறது 6 பேர் தான். அந்த 6 கேரக்டர்ஸ்ல மெயின் கேரக்டர் வந்து உடல் உடல் சரியா இல்லாம லாஸ்ட் மினிட்ல அவங்களால வர முடியல. ஸோ அந்த டிராமா ஆர்கனைஸ் பண்ற இவர் வந்து அந்த கேரக்டர் எடுத்து பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ அப்போ அவர் வந்து எல்லாமே பண்ணிட்டு ஆர்கனைஸும் பண்ணிட்டு தான் வந்து ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டரா நடிக்கணும். அந்த கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா போலீஸ். அந்த போலீஸ் வேடமும் போட்டு அவர் நடிக்கிறாங்க. ஸோ நான் இது ஏன்னா ஆல்ரெடி ரிஹர்சல்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது
எல்லாமே ஆர்கனைசரா இருந்து பாத்துக்கிட்டதால அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம்ல அந்த ப்ரோக்ராம் நடக்குது, அந்த டிராமா ரிஹர்சல். இவரோட என்ட்ரி வரும்போது போறாரு, ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. ஸ்டேஜ்ல நின்னு அவர் வந்து டைலாக்ஸ் டெலிவர் பண்ணணும். அங்க வந்து ஸ்டேஜ்ல நின்னு எல்லா ஆடியன்ஸ பார்த்த உடனே அவருக்கு மைண்ட் எம்டி ஆயிடுச்சு. மைண்ட் எம்டி ஆயிடுச்சு, வார்த்தைகள் வரவே இல்லை. அவர் பேஜ் பேஜா படிச்ச டைலாக்ஸ்ல ஒன்னு ரெண்டு, ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கூட வந்து முன்ன பின்ன கூட எதுவுமே ஞாபகம் வரல அவருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து ஸ்டேஜ் பேக் எண்ட்ல எல்லாம் தேடுறாரு. அப்ப யாரோ வந்து ஒரு சில வார்த்தைகள் முணுமுணுக்கிறாங்க. அப்போ அந்த டைலாக், அதுதான் டைலாக்னு வந்து இவர் வந்து சொல்லிடுறாரு. அசையாத, அசைஞ்சேன்னா சுட்டுருவேன் அப்படின்னு வந்து டைலாக் சொல்றாரு. அவங்க வந்து அவங்களோட என்ட்ரி என்ன அப்படின்னா, அங்க சுச்சுவேஷன், ஒரு திருட வந்து ஒரு தீஃப வந்து கொன்னுட்டான். அவன் வந்து செத்து கிடக்குறான். அந்த டெட் பாடிய பார்த்து ஒரு டைலாக் டெலிவர் பண்ணும். பட் ஆனா இவர் வந்து சொல்ற டைலாக் அந்த சுச்சுவேஷன் சுத்தமா மேட்சே கிடையாது. அதனால ஹோல் ஸ்டேடியம், எல்லா ஆடியன்ஸ் ஜோரா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சோ இப்படி அந்த ஒரு நாள்ல வந்து அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இங்க அவர் என்ன சொல்ல வராருன்னா, இப்ப ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷன் அப்படின்றது வேற. அவர் வந்து ஸ்டேஜ்ல வராரு, பேச முடியாம அந்த தவிப்புக்கு பின்னாடி காரணம் வந்து இவருக்கு தெரியும், ஆனா பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. பாக்குறவங்க பார்த்தது வச்சுதான் டிசைட் பண்ணி அவங்க சிரிக்கிறாங்க. ஆனா அங்க என்ன, இவர் வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டு ரிஹர்சல் வந்து ஜஸ்ட் பார்த்தாரு. ஆனா இவர் வந்து எதுவுமே ரிஹர்சல் பண்ணல. ஒரு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் அந்த கேரக்டருக்கு வந்து வந்தாரு. சோ இங்க இவர் தப்பு கிடையாது. ஆனாலும் இவர் வந்து அந்த ஒரு அந்த ஷேம்னஸ வந்து ஏத்துக்க வேண்டியதா போச்சு. சோ இங்க என்ன ஆகுதுன்னா, இங்கேயும் திரும்ப இந்த இந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது அது நம்மளோட சாய்ஸ். இப்போ அது அவமானமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதையே நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகவும், ஸ்ட்ரெயின் ஆகவும், டிசீஸ் ஆகவும் அது மாறும். சோ இங்க அவர் என்ன பண்றாரு, ஓகே அவங்களுக்கு சுச்சுவேஷன் தெரியாததால இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து ஆஹ் என்ன சொல்றது, அந்த ஒரு ஏமாற்றத்தை வந்து பெருசா எடுத்துக்காம, அடுத்த வாட்டி நான் எது பண்ணாலும் நான் சக்சீட் ஆகணும், நான் கரெக்டா பண்ணணும், ஒரு ஃபெயில்யூரா எடுத்துக்காம அந்த ஃபெயில்யூர் தான் அடுத்த சக்சஸ்க்கு ஒரு ஸ்டெப் அப்படின்றது, அந்த மாதிரி பாசிட்டிவ் வே ஆஃப் திங்கிங்ல போகும்போது அடுத்த வாட்டி அவருக்கு சரியான ஒரு கிளாரிட்டி இருக்கும். சோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆத்தர் இப்படி அங்க ஷேமான அந்த ஸ்டேஜ் அப்படி அதை பத்தி அவர் சொல்றாரு. பட் ஆனா இப்போ டாக்டர் நியூட்டன் சார் இவங்க வந்து கட்தால்ல ஹைதராபாத் பிரமிட் அங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து அவர் ஏறினாரு அப்படின்னா ஆஹ் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜோரா கை தட்டுறதும், அவங்க சொல்ற ஸ்பீச்சுக்கு வந்து அப்படி விழுந்து விழுந்து அவங்க அவங்கள வந்து பாராட்டுறதும் கை தட்டுறதும் நான் என் கண் கூட பார்த்திருக்கேன். சோ அவருக்கு வந்து இந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸால அவர் டிக்ளைன் ஆயிருந்தா இந்த ஸ்டேஜ்க்கு அவர் சேர்ந்திருக்கவே மாட்டார். சோ எவ்வளோ நீங்க எல்லாரும் யாரும் பார்க்கல, நான் பார்த்திருக்கேன். அவரும் அவரோட ஒய்ஃபும் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு கிளாப்ஸ், அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன்ஸ், அவ்வளோ ஒரு அவங்களோட ஸ்பீச் வந்து அவங்க பேசி கேட்கணுமே, எவ்வளோ அருமையா இருக்கும்னா இட்ஸ் வேர்ட்ஸ் பத்தாது அவங்கள சொல்லணும்னா. ஸோ அவ்வளோ அருமையா இன்னைக்கு இவர் வந்து இந்த ஆத்தர் வந்து, ஆத்தர்ன்னு சொல்றோம் நம்ம, மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, கிராண்ட் மாஸ்டரை வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். சோ எவ்வளவு பாசிட்டிவா அவர் வந்து தன்னோட வாழ்க்கையை எடுத்துட்டு இருந்தா இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருப்பாரு அப்படின்னு எனக்கு இவரே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளா நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேன். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பைரர்ஸ் அப்படி, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க நம்ம பார்த்தோம்னா எண்ணவே முடியாது. அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஸோ வாழ்க்கையில இவர் சொல்ல வர்றது என்னன்னா, எது நடந்தாலும், அவமானம் நடந்தாலும், அசம்பாவம் நடந்தாலும், அங்க ஒரு தோல்வி வந்தாலும், எது வந்தாலும் அங்க
அந்த ஒரு எமோஷனை சூஸ் பண்ற சாய்ஸ் உங்களது தான். இப்போ எனக்கு வந்து அந்த அவமானம் வந்துருச்சு, அந்த தோல்வி வந்துருச்சு, அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு கையெடுத்து காட்டுறவங்க ஆஹ் இங்க வந்து உயர மாட்டாங்க. சோ இவர் எல்லாமே பாசிட்டிவ் கண்ணோட்டத்துல எடுத்துக்கிட்டு அவர் தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அழகா எப்படிப்பட்ட விஷயங்களையும் அழகா அவர் மாத்தி பாசிட்டிவான தாட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வந்தாரு. சோ அதனாலதான் அவருக்கு இந்த சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்மளோட உள்முகமாக என்ன இருக்கோ அதுதான் வெளியே பிரதிபலிக்குது அப்படின்றது நம்ம கட்டாயமா தெரியும். எந்த விஷயமானாலும் இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் இப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அந்த டிசைட் பண்றதாலதான் என்னால எடுக்க முடியுது. சரி கிளாஸ் தானே பரவாயில்ல அப்படின்னு வந்து சும்மா புக்கு பார்த்து படிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன்னா இங்க உட்கார்ந்து என்னால 4 வார்த்தை கூட பேச முடியாது. சோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃபர்ஸ்ட் எண்ணத்துல நம்ம சரியா வைக்கணும். எண்ணம் வந்து நம்ம எண்ணம் நம்ம மனசு. நம்ம வந்து அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் வேண்டாம். பர்ஃபெக்டா நம்ம எண்ணத்தை வைக்கலாம். அதுல என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கு? நிறைய பேர் ஒரு எண்ணத்தை வைக்கிறதுக்கே இது என்னால முடியுமா, அங்கேயே டவுட். ஒரு எண்ணம் வைக்கிறதாலே என்னால முடியுமா, நான் வந்து அவங்கள மாதிரி கிடையாதே, நான் வந்து டிபெண்ட், நான் வந்து வீட்ல எல்லாரோட பெர்மிஷன் கேட்கணும் அப்படி இப்படின்னு எண்ணத்தை வைக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. சோ அப்படி கிடையாது. நல்ல எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள், உங்களுக்கு எப்படி வேணும் உங்களுக்கு வாழ்க்கை, நீங்க எப்படியா இருக்க விரும்புறீங்க, அந்த எண்ணத்தை பர்ஃபெக்டா மனசுல வைங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏத்த வழிகள் அது தானா காட்டும். சோ இப்படிதான் நம்ம எண்ணங்களை வந்து மாத்தணும். இங்க வந்து இன்னும் என்ன சொல்றோம், சூசிங், அந்த சூஸ் பண்றது எப்பவுமே இந்த 2 பாதைகள் அப்படின்றது நமக்கு இருக்கு. ஒண்ணு நல்லது, ஒன்று கெட்டது அப்படின்னு நினைக்கலாம். ஒண்ணு சரியான சாய்ஸ், ஒண்ணு தவறான சாய்ஸ். 2 சாய்ஸ்ல எப்பவுமே சூஸ் பண்ற அந்த ஒரு ஃபுல் ஃப்ரீடம் நம்மளது தான். அதுல யாரோட பங்கு கிடையாது. இப்போ கரண்ட்லி உங்க வாழ்க்கையில நிறைய துக்கங்கள் இருக்கு, சோகங்கள் இருக்கு, உடல் உபாதிகள் இருக்கு, டென்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி நீங்க சூஸ் பண்ண அந்த ஒரு விஷயங்கள் தான். நீங்க சூஸ் பண்ண காரணங்கள், நீங்க சூஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணி உங்க எண்ணத்துல வச்ச எண்ணங்கள் தான் காரணம். யாருமே காரணம் இல்ல. குடும்பத்துல தன் பேரண்ட்ஸோ குழந்தைங்களோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரும் காரணம் கிடையாது. நீங்க தான் காரணம் அப்படின்றது கட்டாயமா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம கார்டன் கார்டன் அப்படின்றது இருக்கு. அந்த நம்ம மனம் என்பது ஒரு அழகான கார்டன். இந்த கார்டன்ல சரியான விதைகள் போடணும். இப்போ விதைகள் போடுறப்ப என்ன செய்யறாங்க, கார்டன்ல இருக்கிற தேவையில்லாத செடிகள் எல்லாமே புடுங்கணும். அதே மாதிரி நாம இப்போ ஆல்ரெடி இது வரைக்கும் நமக்கு விஷயங்கள் தெரியாது, இப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்சாச்சு. இந்த மனம் என்ற இந்த கார்டன்ல, இந்த தோட்டத்துல நம்ம வந்து சரியான விதைகள் போடும்போது இங்க ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம தேவையில்லாதது எல்லாமே வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே எடுத்துடணும். சோ அடுத்தது பார்த்தோம்னா சைத்தன்யம். சைத்தன்யத்தை பத்தி சொல்றாங்க. பர்த் ஆஃப் இல்னஸ், எப்படி இந்த உபாதிகளுக்கு நம்ம காரணம் உருவாக்குறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க முதல்ல ஆன்மாக்கள், ஆன்மா இந்த பூமியில பிறக்கும் போது இந்த பூமியோட விளையாட்டு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இங்க இங்க எப்படி இங்க வந்துடுறாங்க. ஆனா இங்க எப்படி பிளே பண்ணணும் அப்படின்ற முழு விழிப்பு அவங்களுக்கு இல்ல. அப்படி நிறைய ஆன்மாக்கள் இங்க வர்றதும் போறதும் இப்படி நடந்துட்டே இருந்தது. சோ இப்படி நடக்க நடக்க அவங்க வருவாங்க போவாங்க. சோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு குழந்தை வந்து மணல்ல வீடு கட்டுது, அந்த வீடு நிக்காது. ஆனா அதுக்கு அந்த அவேர் கிடையாது. அந்த அவேர்னஸ் இல்லாம அது திரும்ப திரும்ப வீடு கட்டுது. எவ்வளவு நேரம் வீடு கட்டுது? அது வந்து களைச்சி போற வரைக்கும் அந்த மணல்ல வீடு கட்டிட்டே இருக்கு. களைச்சி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுது, சரி வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு தானே சொன்னோம். சோ அந்த அன்னைக்கு களைச்சி போயிட்டு வீட்டுக்கு போயிடுது. திரும்ப எப்போ நம்ம திரும்ப பீச்சுக்கு போறோம், அந்த மணலை பாக்குது, திரும்ப அது வந்து அதே தான் ட்ரை பண்ணுது. சோ அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் எல்லாமே தான் வந்து இந்த
இந்த பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்து இந்த மாதிரி மணல் வீடுகள் வந்து கட்டுற மாதிரி இங்க கேம் என்னன்னு தெரியாம வருவாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இங்க அட்டாச்மெண்ட் இல்லாம திரும்ப போயிடுறாங்க. இப்போ ஒரு குழந்தை அந்த மணல் வீடு உடைஞ்சிருச்சு அப்படின்னு எந்த ஒரு தவிப்போ பாதிப்பு நம்ம போலான்னா போயிடும், எல்லாத்தையும் மறந்து போயிடும். அதே மாதிரி எல்லா ஆன்மாக்கள் இங்க வராங்க, இங்க தங்குறாங்க, தங்கிட்டு ஹாப்பியா திரும்ப போயிடுறாங்க. நான் திரும்ப இன்னொரு வாட்டி வரும்போது அதை பாத்துக்கிறேன், அந்த குழந்தை மாதிரியே எல்லாரும் செய்றாங்க. சோ இங்க அந்த மாதிரி இருக்கும்போது இங்க என்னன்னா அவங்க சோர்ஸோட கனெக்டடா இருக்காங்க. சோ அடுத்தடுத்து வரும்போது கூட அவங்களுக்கு அந்த சோர்ஸோட கனெக்ஷன்ல இருக்கும்போது மரணம் அப்படின்றது அவங்களுக்கு முழுமையான அக்செப்டன்ஸ். எப்பவுமே அந்த மரணத்தை கண்டு பயம் அப்படின்றது கிடையாது. மரணம் அப்படின்றது அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு, அதுக்குரிய கௌரவம் அவங்களுக்கு இருக்கு. அத வந்து எப்போ மரணத்துக்கு யாரு ரெடியா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுதுன்னா அடுத்த கட்டம், அடுத்த கட்ட உயர்வுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா இந்த உடலை விட்டு அவங்க மரணத்துக்கு பிறகு போறாங்க அப்படின்னா அந்த பரிணாமத்துக்கு போறாங்க அப்படின்றது நல்ல முழுமையா அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா திரும்ப அவங்க மறுமலர்ச்சி அப்படின்றது நடக்குது. திரும்ப அவங்க திறன், அடுத்த பிறவிக்கு தேவையான திறனை சம்பாதிக்கிறதுக்கும் அடுத்த பிறவிக்கு தேவையான அனுபவங்கள் அதுக்கேத்த தகுதிகள் வந்து பெற்று திரும்ப இங்க வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி ஆன்மாக்கள் எல்லாமே அந்த அவேர்னஸ் கம்ப்ளீட்டா சோல் அவேர்னஸோட இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப திரும்ப இங்க தேகத்தை எடுக்கும் போது இங்க பௌதிகம் அப்படின்ற விஷயத்துக்கு கனெக்ட் ஆகுறாங்க. இந்த பௌதிக நிலைகளுக்கு வந்து கனெக்ட் ஆயிட்டு ஆயிட்டு நிறைய இங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்துடுது. பௌதிக விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட் வந்துட்டு பந்தங்கள்ல சிக்குறாங்க. பந்தங்கள்ல சிக்கும் போது என்ன ஆகுது, என்னோட மனைவி, என்னோட கணவன், என்னோட குழந்தைங்க, ஏன் வீடு, ஏன் பொருள், ஏன் காசு, என்னோட என்னோட ஒரு என்ன சொல்றது பதவி, இப்படி ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் பந்தங்கள், பௌதிக விஷயங்கள்ல பந்தங்கள் அதிகம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா ஆஹ் சைதன்யத்தோட தூரமா விலகிடுறாங்க. சைதன்யத்துல இருந்து தூரமா போகும்போது என்ன ஆகுது, பந்தங்கள்ல நிறைய சிக்குறாங்க. சோ பந்தங்கள்ல நிறைய சிக்கி சிக்கி தவிக்கிறதே ஒரு ஒரு கஷ்டம். இதுல சைத்தன்யத்துக்கு தூரமா போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, பயம் அப்படின்றது அப்போ அவங்களுக்குள்ள வருது. சோ அந்த பயத்தினாலதான் அவங்களுக்கு மரணம் அப்படின்னா பயம். மரணத்துக்கு பிறகு என்ன அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாததால, அந்த விழிப்பு இல்ல, அந்த அவேர்னஸ் இல்ல, அந்த அவேர்னஸ் இல்லாததால மரணம்னா அது ஒரு பயம். ஒரு உடல் உபாதி வந்துருச்சு, ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா அது ஒரு பயம். இந்த டிசீஸால நான் இறந்துருவேனோ, இறந்தா ஒண்ணுமே இல்லையே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமே அப்படின்ற பயம். சோ இங்க ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம மரணத்துக்கு பயப்பட தேவையில்லை. சோ மரணம் அப்படின்றது என்னன்னா ப்ரமோஷன் மாதிரி, ஆன்மாவுக்கு ப்ரமோஷன். நீங்க இங்க வந்த விஷயங்களை வந்து முழுசா பண்ணிட்டு நீங்க ப்ரமோட் ஆயிட்டு திரும்ப மேல போயிட்டு அடுத்த தகுதி, அடுத்த லெவல் தகுதியை வந்து சம்பாதிச்சுட்டு திரும்ப இங்க வருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எல்லா தகுதிகளும் நீங்க பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்க முக்தி அடையிறீங்க. சோ மரணம் அப்படின்றது உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌதிக உடல் தான் நமக்கு வந்து அழியுதே தவிர ஆன்ம நிலையில நம்ம ப்ரமோட் ஆகுறோம், அதுதான் மரணம். சோ மரணத்துக்கு பயம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஆன்மாவோட நிலைகள் வந்து ஒவ்வொன்னா மாறி மாறி எப்போ யார் ஒருவர் பந்தத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு சோர்ஸோட கனெக்ஷன் இருக்காது. இப்ப நம்ம நிறைய பேரை பாக்குறோம், நம்ம எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்றோம். இந்த விஷயங்கள் இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தியானம் நல்லா இருக்கு, இதால கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பண்றவங்க நிறைய இருக்காங்களே தவிர நம்ம சோர்ஸ்க்காக, நம்ம சோர்ஸோட கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு பண்றவங்க சும்மா எண்ணலாம் ஒன்னோ ரெண்டோ, இவ்வளவுதான். மத்த எல்லாருமே பௌதிகமான விஷயங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தான் எல்லாருமே பண்றாங்க இல்லையா? சோ இங்க
அந்த பந்தங்கள் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா நீங்க சோர்ஸ் கூட கனெக்ஷன்ல இருப்பீங்க. அவங்க அந்த பந்தங்கள் இல்லாத இந்த பூலோகத்துல பிறக்கும் போது பஞ்சபூதங்களோட கனெக்ஷன்ல இருந்தாங்க, இயற்கையோட கனெக்ஷன்ல இருந்தாங்க. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது. அப்படின்னா இந்த பூலோகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் எல்லாமே அவங்களுக்கு கான்சியஸா தெரியறதால மரணம் அப்படின்றது அவங்களுக்கு பயம் இல்லை. நமக்கு இந்த பௌதிக விஷயங்கள்ல பந்தத்துல சிக்கினதால இதை தாண்டி ஒரு ஞானமும் நமக்கு இல்லாததால மரணம் அப்படின்னா பயம், ஒரு உடல் உபாதின்னா பயம். சோ இங்க இது எல்லாமே இந்த ஞானம் வர வர இந்த பந்தங்கள் நம்ம குறையும் போது நமக்கு இந்த இப்ப நம்ம இத்தனை விஷயங்கள் பேசி அந்த சரியான எண்ணம் அப்படின்றது நம்ம உருவாக்குறோம். அன்புன்ற இன்ஜனை நமக்குள்ள நம்ம வைக்கிறோம். அப்படின்னும் போது டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா மரணம் அப்படின்றது ஒரு நாள் இருக்கு. ஏன்னா பிறந்தவங்க எல்லாருமே இங்க தங்க மாட்டாங்க. ஒரு நாள் மரணம் அப்படின்றது எல்லாருக்குமே வரும். சோ எந்த பயமும் இல்லாம, எந்த நோயும் இல்லாம சுகமா சந்தோஷமா நான் போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமா போறதுதான் மரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விழிப்பு எல்லாருக்கும் வரணும். சோ இது வரும்போது நம்ம எப்பவுமே எதுக்கும் துன்பப்பட வேண்டாம். சரியான எண்ணங்கள் வைக்கும் போது நோய்கள்ல இருந்து நம்ம வெளியே. சோ இந்த பயம் வரத்துக்கு காரணம் கூட என்ன? சரியான ஞானம் இல்ல, நோ அவேர்னஸ். மூலத்துல இருந்து தூரமா இருக்கும். ஆஹ் அந்த மூல சைத்தன்யத்துக்கு நம்ம தூரமா இருக்கோம், பந்தங்கள்ல அதிகமா சிக்கி இருக்கோம். சோ இங்க இன்னும் சொல்லணும்னா பத்ரிஜி எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா 50-50 இருங்க. எப்பவுமே நீங்க இது பண்ணாதீங்க. ஆஹ் பந்தங்களுக்கு அதிகமா பௌதிக வாழ்க்கை அதிகமா சிக்காதீங்க. அதுவும் சொல்லிட்டு ஆன்மீக வாழ்க்கையிலேயே ஃபுல்லா இருக்கக்கூடாது, 50-50 இருக்கணும் அப்படின்னு தான் பத்ரிஜி சொல்லுவாரு. ஸோ 50-50 பேலன்ஸ், எல்லாத்திலுமே பேலன்ஸ். நடுவுநிலையில நீங்க இருக்கும்போது உங்களுக்கும் ஆன்மீகமும் முழுசா புரியும், பௌதிகமும் முழுசா புரியும். சோ இப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம 50-50 இருக்கணும். எப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வீடு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ்க்கு ஒரு 60+, 70+க்கு வரோமோ அப்போ என்ன செய்யணும்னா ஆன்மீகம் அதிகமாகணும். சோ ஆன்மீக நிலை நம்ம ஏஜ் ஆக ஆக ஆஃப்டர் 70+, 60+ நிறைய ஆன்மீகத்துக்கு நேரத்தை ஒதுக்குறீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்ட் திங். சோ இதுதான் இந்த புத்தகத்துல சொல்ல வராங்க. நம்ம எல்லாருமே அந்த விழிப்பு அப்படின்றது நம்ம கொண்டு வரணும். கான்சியஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. ஹெல்த்ல ஆரோக்கியமா இருக்கீங்க, மனசுல ஆரோக்கியமா இருக்கீங்க, ஆன்மீகத்திலையும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.